வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை வில்வம். வீணா தமிழில் விநாயகர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதே போல் ஆங்கிலத்தில் வி ஃபார் விக்டரி, விக்டரியை குறிக்குது. அந்த அளவுக்கு வில்வத்தில் இல்லாத சக்திகளே கிடையாது. வில்வம் நம்ம சிவனுக்கு பூஜைக்குரிய பொருளாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது காயக்கல்ப மூலிகையிலையும் ஒன்றா இருக்குது. இது 108 காயக்கல்பத்தில் ஒரு மருந்தாக இருக்குது. வில்வம்னா உயிர் சக்தியை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம். இந்த வில்வத்தில் அதிகமாக உயிர் சக்தி, பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவம் இதில் இருக்குது. திரிநேத்திரம், முக்கண் வடிவம் கொண்டதால் இதை சிவனாகவே நம்ம நினச்சி வழிபடுறோம். இந்த அளவுக்கு இது மருத்துவ குணம் வாய்ந்தது. இது நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. தினமும் காலையில் 3 வில்வ இலையை நம்ம வெறும் வயிற்றில் காலையிலையும் சாயந்தரமும், அதாவது சாயந்தரம் வெறும் வயிறு எப்படின்னா, சாப்பிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து, மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து வில்வ இலையை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்ம உடம்புல நிறைய டிடாக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இந்த வில்வ இலையை உபயோகப்படுத்துறதுனால எளிதாகவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளை நம்ம அழிச்சிடலாம். ஒருத்தரோட பரம்பரையில் எல்லாருக்குமே சக்கரை வியாதி இருக்குது. ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே சக்கரை வியாதி இருக்குது. அதாவது நீரிழிவு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறப்ப எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வில்வ இலையை, வில்வச்சூரணத்தை தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது. அதாவது வருஷத்துக்கு 3 மாதம், நிறைய பேர் பாடி டிடாக்ஷனுக்கு எப்படி உபயோகப்படுத்துறதுனா, வருஷத்தில் 3 மாதம் இந்த வில்வ இலை சூரணம் இல்லை வில்வ இலை பொடியை காலையில் தினமும் அதே மாதிரி சாயந்தரமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். இதை விட சிறந்த டிடாக்ஷன் மெத்தட் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு இதில் இருக்கிற பலன்கள் இருக்குது. இது சக்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா? அப்படி கிடையாது. எல்லாருமே வருஷத்துக்கு 3 மாதம் இந்த வில்வ இலை சூரணத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவங்க அனைவருமே வில்வ இலை சூரணத்தை எடுத்துக்கணும். அது மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கும். நம்ம பாடிக்கும் ஒரு யங்காகவே வச்சுருக்கோம். நம்ம உடம்பை இளமையாகவே வச்சுருக்கிறதுக்கு இது காயக்கல்ப மூலிகைங்கிறனால நம்ம உடம்பை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். ரத்தத்தை சுத்திப்படுத்தி நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். திருமூலர் இதை கூவிலம்னு குறிப்பிடுறாரு. அதாவது சிவனுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ் மருத்துவ கடவுளான முருகப்பெருமானுக்கும் மிக உகந்த ஒரு இலையாக இதை குறிப்பிடுறாரு. அந்தளவுக்கு வில்வத்தோட பயன்கள் அதிகமாக எண்ணற்று சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க பார்க்கலாம். புராணங்களில் 3 விதமான மோட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 விதமான மோட்சங்களுக்கு 3 மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. அதுபோல் தேவலோக மூலிகைன்னு 5 மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. நம்ம இதிகாசங்களில் தேவலோக விருட்சங்கள் 5ன்னு சொல்லியிருக்காங்க. மா, வன்னி, பாதிரி, வில்வம், மந்தாரை. அதாவது வன்னி மரத்தை நினைச்சாலே மோட்சம், அதாவது மானசீக மோட்சத்துக்கு வன்னி மரத்தை சொல்லியிருக்காங்க. பாதிரி மரத்தை பார்த்தாலே மோட்சம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வில்வத்தை ஸ்பரிசம், நம்ம அதை தொட்டு அதை பயன்படுத்தினா நம்மளுக்கு மோட்சம் வில்வத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மோட்சத்தையும் முக்தியும் தரக்கூடியதால் நம்ம சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் இந்த மூலிகைகளை பல கோயில்களில் ஸ்தல விருட்சமாக வச்சுருக்காங்க. அதன் மூலமாக நம்ம அதை வழிபடுறது மூலியமாகவும், பார்க்குறது மூலியமாகவும், தொட்டு ஸ்பரிசிக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கிது. ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அஸ்திவாரம் இல்லாத வீடு எப்படி இருக்குமோ அதே போல் வில்வம் இல்லாத உடம்பு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வில்வம் சாப்பிட்ட உடம்புக்கு எந்த பிரச்சனைகளும் வராது, உடம்புல கழிவுகளே தேங்காதுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் பணக்கார கடவுள்னு சொல்லி வேண்டிக்கிற திருப்பதி பெருமானுக்கே வருஷம் முழுக்க துளசியை கொண்டு அர்ச்சனை பண்ணினாலும் வருஷத்தில் ஒரு தடவை அவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யப்படுது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது. இதோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பற்றி சொல்லாத சித்தர்களே கிடையாது. எல்லா சித்தர்களும் சித்த மருத்துவத்தில் இந்த வில்வத்தோட மகிமைகளையும் பெருமைகளையும் எழுதியிருக்காங்க. எல்லா மூலிகைக்கும் சமூலம் பயன்படும்னு சொல்லியிருக்கேன். இந்த சமூலத்தில் பிசுனும் சேரும். இந்த வில்வ மரத்தோட பிசுனும் மருந்தாக பயன்படுது. ஒவ்வொரு வியாதிக்கும் தகுந்த மாதிரி வில்வ இலையை நம்ம மாற்றி அந்த மருத்துவ முறைகளை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மருந்தாக கொடுக்கணும். அதே போல் இந்த வில்வத்தில் 3, 7, 5 அந்த மாதிரி இலைகளை கொண்ட வில்வ மரமும் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான். நம்ம 3 இலை கிடைக்கலைனாலும் சரி, 7 இலை, இந்த இதில் ஏதோ ஒரு இலை கிடச்சிதுன்னா நம்ம அதை வச்சு வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மூவிலை கொண்டது தான். இந்த திரிசூலம் எப்படி நம்மளுக்கு தீமைகளையும் தீய சக்திகளையும் அழித்து நம்மளை காப்பாற்றுதோ அதே போல் இந்த மூவிலை சூரணம் நம்மளோட உடம்பை ரொம்ப பாதுகாக்குது. இந்த வில்வ பத்திர சூரணம் நம்மளுக்கு உடம்புல எந்த அளவுக்கு எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடியது. இந்த உடம்பு பிரச்சனைக்கு தான் இது சரியான மருந்து, இதுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த வில்வ பத்திரம், அதாவது வில்வ இலையத்தான் நம்ம பத்திரம்னு சொல்லுவோம். அந்த பத்திர சூரணம் எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். இந்த வில்வத்தளிர், அதாவது எலசாக இருக்கிற இலையை எடுத்துகிட்டு நான் 12 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சு, அதாவது நைட் போட்டுட்டு காத்தால் அடுத்த நாள் ஃபுல்லாக எடுத்து குடிக்கிற மாதிரி 12 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து 48 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எல்லா விதமான பித்தக்கோளர்களும் சரியாயிரும். அதனால தான் நம்ம கோயில்களில் தீர்த்தத்துக்கு துளசி இலையும் வில்வ இலையும் அந்த செம்பு பாத்திரத்தில் போட்டு வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது உதிரப்போக்கு அதிகமாக போகிறது, இல்லை உதிரப்போக்கு போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காலையில் தினமும் வெறும் வயிற்றில் இந்த இலைச்சூரணத்தை ஒரு நெல்லிக்காய், அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய், அதாவது மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு வரணும். அடிக்கடி கண்ணில் அலர்ஜி, கண் பிரச்சனைகள் வருது, கண் செவந்து போயிடுது, பூச்சி அடிச்சிருது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த வில்வ இலை, அதே மாதிரி தளிர் தான், இந்த தளிரை எடுத்து நல்லெண்ணெய் லேசாக சூடு பண்ணி, இல்லைன்னா லேசாக நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு கண்ணில் வந்து அவங்க வச்சுக்கணும். அடிக்கடி காய்ச்சல் வந்துடுது, தீராத காய்ச்சல், ரொம்ப நாளாக காய்ச்சலாக இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்டும் சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு வில்வ இலை ஒரு கைப்பிடி, அப்புறம் சுக்கு, சீரகம், மிளகு, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன். நம்ம கஷாயம் வீடியோவில் எப்படி கஷாயம் காய்ச்சல்னு சொல்லியிருக்கோம், அதை பார்த்து கஷாயம் காய்ச்சி காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தீராத காய்ச்சல்லாம் சரியாயிரும். வில்வ இலை சூரணம் வெண்ணெய் இல்லை பசு நெய், இது ரெண்டில் ஏதோ ஒன்றா கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு, பைல்ஸ் கம்ப்ளைண்ட், குண்மக்கோளாறுகள், குண்மம் சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சூரணத்தை சாப்பிட்டு வரதுனால சரியாயிரும். கபக்கோளாறுகளுக்கு இந்த வில்வ இலை சூரணம் வெற்றிலையில் நம்ம மடித்து, வெற்றிலையை முழுசாக வச்சுக்கணும், அதில் இந்த சூரணத்தை வச்சு மடித்து தேன் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் மட்டும் போதும், அதை மடித்து நம்ம வாயில் தினமும் மென்று சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீர்க்கோர்வை, தலை வலி, மண்டை குடைச்சல், இந்த மாதிரி தலையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்குது. மூக்கடைப்பு இருக்கிறவங்களுக்கும் சரியாயிரும். காமால, பாண்டு, சோகைக்கு எவ்வளவோ நிறையா செலவு செஞ்சும் சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வில்வ சூரணத்தை வந்து மிளகு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். அது கூட மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு, அதில் இந்த ரெண்டையும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த காமால, சோகை, பாண்டெல்லாம் சரியாயிரும். எப்போ பாரு கேஸ்ட்ரிக்காக இருக்குதா, வயிறு உப்பசமாகவே உப்பிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும், வயிற்றில் சொல்ல முடியாத மாதிரி எங்காவது குத்துறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதை வந்து சுக்கோடு சேர்ந்து இந்த வில்வ சூரணத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். நீரில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை சும்மா இந்துப்பு கலந்தும் சாப்பிட்லாம். காமாலைக்கு அடுத்த ஸ்டேஜ் மகோதரன்னு சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்துக்கு 20 மில்லி பசு மூத்திரம், அதாவது நாட்டு மாட்டு பசு மூத்திரத்தில் இந்த வில்வ இலை சூரணத்தை கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பாண்டு வீக்கமெல்லாம் குறைஞ்சி வயிறு வலி சரியாயிரும். தோல் வியாதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பசு மோரில் நல்லா வெண்ணெய் எடுத்து கடைஞ்ச மோரில் கலந்து சாப்பிட்றது மூலிமா தோல் வியாதி பிரச்சனைகள் சரியாயிரும். இதை உள்ளுக்கும் சாப்பிட்டுட்டு வெளியில் நான் சொன்ன அந்த வேப்பெண்ணெய் வீடியோவில் போய் பாருங்கள், அந்த வேப்பெண்ணையும் போட்டுட்டு வந்தாங்கன்னா தோல் பிரச்சனைகளே இருக்காது. 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம பூச்சூரணத்தை தான் கொடுக்கணும், வில்வ இலை சூரணம் கொடுக்கக்கூடாது. இந்த பூச்சூரணத்தை கொடுக்கறது மூலயமா மந்தம், பசியின்மை, ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாமல் அவங்க வந்து எப்போ பாரு சோர்ந்து இருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்காங்க, அதே மாதிரி 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். இந்த பூச்சூரணத்தை நம்ம பாலில் கலந்து அவங்களுக்கு தினமும் கொடுக்கணும். தீராத பேதி, ரொம்ப வயிற்று கடுப்பு, சீதக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பேதி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வந்து பிஞ்சு காய், இந்த வில்வ பிஞ்சு காயை எடுத்து அரைச்சி எருமை தயிரில் கலந்து கொடுக்கணும். ஒரு வேளை இல்லை 2 வேளை கொடுத்தா போதும், அதுலேயே அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு போகிறது சரியாயிரும், அதுக்கு மேலே தேவைப்படாது. எருமை தயிரில் தான் கொடுக்கணும். யானைகளுக்கு எப்படி தந்தம் முக்கியமோ அதே போல் நம்மளுக்கும் நம்ம தந்தங்கன்னு சொல்லப்படுற பல் வரிசை ரொம்ப முக்கியம். இந்த பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தினமும் இந்த வில்வ காயை, முதிர்ந்த காயை எடுத்து அதை நல்லா ஓடெல்லாம் கட் பண்ணி அதை எரித்து சாம்பலாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி பல் விளக்குறது மூலயமா நம்மளோட தந்தம் பாதுகாக்கப்படுது. ஸ்கின்னில் பேட்சாக வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை வெண்குட்டம், விட்டிலைகோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம சந்தனம் அரைக்கிற கல்லை வச்சு சந்தனம் அரைக்கிற மாதிரியே இந்த ஓட்டை அரைச்சி டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலியமாக அவங்களுக்கு அந்த வெள்ளையெல்லாம் மறைஞ்சு சீக்கிரமாக குணமாயிரும். நம்ம நுணாக்காய் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே இந்த பழத்தையும் எடுத்து உள்ளே இருக்கிற பழத்தையெல்லாம் நல்லா தண்ணியில் கரைச்சி சர்பத் காய்ச்சி வச்சுக்கிறது மூலயமா நுணாக்காய் சர்பத் மாதிரியே இதுவும் ஒரு எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் அருமையாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சர்பத்தை தினமும் 2 வேளை ஒரு 5 ml காலையில் 5 ml நைட் 5 ml கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்லா அவங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். பெரும்பாலும் ஆண்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, விந்து நீத்து போகிறது, விந்து தண்ணியாட்டுருக்கு, விந்து கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தினமும் வில்வ வேர் சூரணம், இந்த வேர் சூரணத்தை எடுத்து நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டு வரது மூலயமா விந்து அதிகரித்து அவங்களுக்கு கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகி மலட்டுத்தன்மை நீங்கி நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ அதிகமாக கிடைக்கிறது மூவிலை வில்வம் தான். ஆனால் மகாவில்வம்னு ஒன்று இருக்குது. அந்த மகா வில்வத்தை தான் ராவணன் வந்து சிவனுக்கு பூஜித்ததா ஐதீகம் இருக்குது. அந்த வில்வத்தில் தண்டுகளே, நரம்புகளே இருக்காதான், இலைகள் ஒன்றோட ஒன்று ஒற்றி இருக்குமா, அந்தளவுக்கு மருத்துவ குணம் அதிகமாக, இன்னும் அதிகம் வாய்ந்தது அது. அந்த மகாவில்வம் நம்மளுக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கக்கூடிய மூவிலை வில்வம் இதை பயன்படுத்தி இந்த மரங்களை அழிக்காமல் பாதுகாத்து இந்த மூலிகையை பயன்படுத்தி இன்னும் அதிக வில்வ மரங்களை நட்டு, உங்களுக்கு தோட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் ஒரு வில்வ மரத்தை நட்டு வைங்க. வீட்டில் வைக்க வேண்டாம், கண்டிப்பாக தோட்டத்தில் ஒரு வில்வ மரத்தை நட்டு இந்த வில்வ மர பயன்கள் நம்ம பரம்பரைக்கு, நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் பயன்படணும்னு கேட்டுக்கிறோம். வில்வத்தோட பயன்கள் உலகம் முழுக்க சென்றடைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.